ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து சிம்மராசி நேயர்களுக்கு நம்ம ஐப்பசி மாதம் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சிம்மராசியை பத்தி என்னென்ன கேரக்டர்ஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி உணவு பிரியர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இவங்க வந்து உலகியல் வாழ்க்கையே தான் ரொம்ப அதிகமா விரும்புவாங்க. உலகத்தில் நம்ம பேருடன் இருக்கணும், எல்லாரும் நம்ம புகழ்ந்து பாடணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நான் தான் என்னை நம்பி நிர்வாகம் இருக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அந்த மாரி குணம் உள்ளவர்கள் வீட்டுக்குள் வரும்போது கொஞ்சம் பயந்து தான் இருப்பாங்க. பயம்னா வெளியில் புலி, வீட்டுக்குள் எலி அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்துடன் அவ்வளோ ஒற்றுமையுடன் இருக்க மாட்டாங்க. அந்த ஒற்றுமையுடன் இருக்காம அவங்க வந்து என்னன்னா, எப்பவுமே வெளியில வந்து நான் இந்த பேர்ல வாங்கினேன், இவ்வளோ சப்போர்ட்ல இருந்தேன், நான் என்ன சுத்தி தான் எல்லாம் நடக்குது, நான் தான் இந்த இடத்துக்கு முக்கியமானவங்க அப்படிங்கிற ஒரு தலக்கணம் ஜாஸ்தியா இருப்பதினால், இவங்க வந்து தனியாக இருப்பதே முக்கியத்துவமாக இருப்பாங்க. தன்னை வந்து ஒரு முதன்மை, தலைமை அந்த தன்மை அதிகமாக இருப்பதனால், அது வீட்டுக்குள்ள அத அப்ளை பண்ணும்போது, யாரும் இவங்க கூட ஒட்டதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுவும் இந்த சமயத்தில் இவங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் அதுவும் வெள்ளிக்கிழமை பிறப்பதினால், வெள்ளிக்கிழமையில் இந்த மாசம் பிறக்கிறதுனால, சூரியன், வெள்ளி, சுக்கிரனுடன் டீலிங்ல கொஞ்சம் கம்மி தான். அதுவும் சமயம் சூரியன் நீச்சமாக இருப்பதினால், இன்னுமே அது வந்து வீக்கா இருக்குது. அதனால சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கொஞ்சம் உங்களுடைய தலையில் வைக்கும் கிரீடத்தை இந்த 1 மாசம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் தலகணத்தை குறைத்து தலை வணங்கி இருந்தீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றிகள் பெறலாம். இந்த 1 மாச காலத்தில் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நல்ல பேச்சு வந்து எப்பவுமே பணம் சார்ந்த விஷயத்தை பேசி, பேசி உங்களை யாராவது அத வந்து உங்களுக்கு தப்பா பேசுற மாரி, எப்ப பார்த்தா பணத்த பத்தியே பேசுறியேங்கிற தாட் உருவாகக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தை மதிக்க மாட்டீர்கள் அப்படிங்கிற தன்மை இருக்கும். ஆனா குடும்பத்து மேல் ரொம்ப அக்கறையும், அன்புடன் இருங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் கையில் அதாவது நெறைய இனிப்பு பலகாரங்களை உட்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறந்த குடும்பத்தினுடன் ஒற்றுதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் பெருமாளுக்கு காணிக்கைகளை எடுத்து வைங்க. எடுத்து வைக்கும்போது அது உங்களுக்கு மாற்றங்கள் வரும். நீங்க சின்ன சின்ன வார்த்தைகள் நெறைய பேசுவீங்க. குட்டியா ஒரு சின்ன வார்த்தைய பேசிட்டு அத முடிச்சுருவீங்க. அந்த மாரி வார்த்தைகள விடாமல் நல்ல எல்லா விஷயத்தையும் விளக்கமாக சொன்னீங்கன்னா, அது புரிதலுடன் உங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு புரிதலாக இருக்கும். நெறைய விஷயம் நண்பர்களை சார்ந்து இருப்பதுன்னா, அதில் நெறைய அவமானங்களை சந்திப்பீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுபோக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து அடிக்கடி உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால குழந்தைகள், அம்மா இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் மேக்ஸிமம் உடல் ஆரோக்கிய கேடுகள் வந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்குது. அதனால கோயில்களுக்கு போய் அங்கப்பிரதர்சனம் மாரி இல்லாட்டி நடைப்பயணத்துடன் கோயிலுக்கு போவது சிறப்பாக இருக்கும். பொதுவாக நீங்கள் யாருக்கும் எந்த மஞ்சள் பொருட்களும் தானம் கொடுக்காதீங்க. கோயிலுக்கு போனாலும் தானங்கள் எதுவும் செய்யாதீங்க. இந்த ஐப்பசி மாதம் மட்டும் தான். ஏன்னா, இங்க வந்து உங்களுக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னா கூட அத நீங்க தலையில எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு அந்த அவங்க சொல்றவங்க சரியானவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள், மனத்தகராறுகள் ஏற்படும். டாம் அண்ட் ஜெர்ரி மாரி ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மனைவி இல்லாமல் கணவனும், கணவன் இல்லாமல் மனைவியும் இருக்க முடியாது. அந்த ஈர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கணும்னாலும் டாம் அண்ட் ஜெர்ரி ரோல் 2 பேருக்கும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுபோக நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, பெருமாள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கு. அதனால பெருமாள் வழிபாடு போங்க. ஆலய தரிசன வழிபாடுகள் மிக மிக நன்மை. ஆலய தரிசனத்தில் நடைபயணமாக மேற்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சிம்மராசிக்காரர்கள் ஆலய வழிபாட்டில் நடைபயணம் மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதேபோல் நடைபயணம் நீங்க எல்லோ கலர் செருப்புகள் பயன்படுத்துவது சிம்மராசிக்காரர்களுக்கு சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கும். அப்படிங்கிறப்ப உங்க மிதியடி, கால் கால்ல படுற எல்லா பொருட்களுமே நீங்க எல்லோ கலர்ல பயன்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பொதுவாக பெண்கள் காலில் மஞ்சள் தடவுவது சிறந்த நல்பலனை தரும். அதனால பெண்கள் காலில் மஞ்சள் தடவுங்க. இல்லாட்டா ஏதாச்சும் பெண்களுக்கு காலில் மஞ்சள் தடவி அவங்க கால்ல ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுக்கு விரயமாக வேண்டிய விஷயங்கள் குறையும் அப்படிங்கிறது. குழந்தைகள் அடிக்கடி ஆரோக்கியம் குணம் இதாகிறதுனால அந்த குழந்தைங்களுக்காக நீங்க வந்து என்னன்னா, இந்த பெண்கள் காலில் மஞ்சள் தடவி ஆசீர்வாதம் வாங்கும்போது குழந்தைகள் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்கள் நிறைய வெற்றிகளை கொடுக்கும். அந்த சிறு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமையான வாழ்க்கையாக மாற்றிக் கொடுக்க சிம்ம ராசி நேயர்கள் வந்து ஆக்சுவலா என்னன்னா, வியாபாரத்தில் வெற்றிகள் பெற கொஞ்சம் தயங்குற மாரி இருக்கும்.
பொதுவா என்னன்னா, நீங்க உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் உள்ளுக்கு போட்டு, அது வந்து விரயமாகுற மாரியும் இது இருக்கிறது. அதனால தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில்ல கவனம், அதேபோல் ஒரு முயற்சி பண்ணுவதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஆனா முயற்சி பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய ஒரு ஒரு மன அழுத்தம், ஏதோ ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஏதோ கெடுதல் பண்ணிட்டான், அந்த மாரி தோற்றம் உருவாகுற மாரி இருக்கும். அதே ஃப்ரெண்ட் உங்களுக்கு நன்மை தருவதாக மாறும். அதனால முழுமையாக இந்த மாதத்தில் வந்து நீங்க நெகட்டிவாக திங்கிங்க குறைச்சிட்டு, நீங்க நன்மை தரக்கூடிய யோசனைகளை நெறைய எடுத்துக்கோங்க. நண்பர்கள் நன்மை தருபவர்களாக மாறுவார்கள். அதுவும் புத்திசாலின்னா ரொம்ப படித்த ஒரு நண்பன் வந்து உங்க கூட ரொம்ப அழகா டிராவல் பண்ணுவான். நீங்களா தான் உங்கள வந்து தாழ்வா எடுத்து நண்பர்களுடன் ஒட்டாம இருப்பீங்க. அந்த நண்பர்களுடன் சேர்ந்து நீங்க ஒரு தொழில் செய்யும்போது, அந்த தொழிலில் நெறைய மாற்றங்கள், வெற்றிகள் உருவாகும். தொழில்னா வியாபாரம். வியாபாரத்தில் வெற்றிகள் உருவாகும். அதேபோல் நீங்க செய்யும் தொழில் மட்டுமல்லாமல், ஒரு சேவிங்ஸ் பண்றது, அதெல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சேவிங்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருப்பதினால், ஒரு நல்ல மண்பானை வாங்கிட்டு, அதில வந்து பணம் சேகரிப்பு முறைய ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு வெற்றிக்குரிய வளர்ச்சிய தரும். சேவிங்ஸ் உங்களுக்கு விரயமாகாது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஐப்பசி மாதம் சிம்மராசிக்காரர்கள் ஒரு உண்டியல வாங்கி கொஞ்சம் சேர்க்கும் பணத்தை கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு விரயமாகாத செலவுகள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. தாய் வந்து உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். தந்தை வந்து உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்கிற மாரி இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அவங்க கிட்ட தலகணம் காமிக்காம இருங்க. உங்களுடைய தலகணத்தை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு, கொஞ்சம் இந்த மாதம் சாஃப்ட்டா, அன்பா எல்லார்ட்டயும் பழகுனீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றிகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதேபோல் நீங்க வந்து ஒரு தனிமையா, வெறுமையா, முதன்மை, தன்மை அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ்ல இருப்பீங்க. அது இந்த தடவ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. தலைவலி பிரச்சனைகள் நெறைய உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரதோஷ கால வழிபாடுகள் மிக மிக முக்கியமானது. இந்த பிரதோஷ கால வழிபட்டு இர் ம் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.